26வது சகலகலாவல்லி பதுமை சொல்லிய தபஸ்வியின் கதை. மறுநாள் சிம்மாசனத்தில் போஜராஜன் ஏறி அமர முயன்றபோது 26ஆம் படிக்கு காவலாக இருந்த சகலகலாவல்லி என்னும் பதுமை புதிய கதையொன்று சொல்லத் தொடங்கியது. விக்ரமாதித்தன் அரசாண்டு வரும் காலத்தில் வெளிநாட்டில் திரிந்துவிட்டு ஒற்றன் ஒருவன் திரும்பி வந்தான். அவன் அரசனை அடைந்துதான் கண்ட அதிசயத்தைச் சொல்லத் தொடங்கினான். மன்னவா, சித்திரக்கூடம் என்றொரு மலை இருக்கிறது. அதன் சாரலிலே தபோவனம் ஒன்று இருக்கிறது. அங்கு மனோகரமான கோவில் தேவிக்காக எழுப்பப்பட்டுள்ளது. மலை உச்சியிலிருந்து விழும் நீர்வீழ்ச்சி கோவில் பக்கத்தில் செல்லுகிறது. அதிலே ஒருவன் இறங்கிக் குளித்து வெளியே வந்தால் அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விடுகிறான். பஞ்சமா பாதகம் செய்தவன் உடலிலிருந்து கீழே விழும் தண்ணீர் கருமை நிறத்தை அடைந்து விடுகிறது. எப்பேற்பட்ட பெரும் பாதகத்தைச் செய்தவனாக இருந்தாலும் அத்தண்ணீரில் குளித்து வருவதன் மூலம் அவன் சகல பாவத்தையும் விட்டு புனிதமானவனாகி விடுகிறான். இன்னும் அந்தணன் ஒருவன் அங்கு ஹோமகுண்டம் வளர்த்து அதில் ஹோமம் செய்து வருகிறான். அவன் எத்தனை காலமாக அவ்விதம் ஹோமம் செய்து வருகிறான் என்பது தெரியவில்லை. அங்கு இருப்பவர்களுக்கும் கூட தெரியாது. ஏனென்றால் ஹோம குண்டத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் சாம்பல் தினமும் பக்கத்திலே கொட்டப்படுகிறது. அவ்விதம் கொட்டப்பட்ட சாம்பல் மலை போன்று குவித்திருக்கிறதென்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள். அரசே, தபஸ்வி எவருடனும் பேசுவதில்லை. இதுவே நான் கண்வைகளில் அதிசயம் வாய்ந்து. ஒற்றன் சொன்னவற்றைக் கேட்ட விக்ரமாதித்தனுக்குத்தான் அந்த பிரதேசத்திற்குச் சென்று பார்க்க வேண்டுமென்று ஆசை உண்டாயிற்று. ஆகவே அந்த ஒற்றனையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு அவன் சித்திரக்கூட மலைக்குச் சென்றான். அந்த பிரதேசத்திற்குள் நுழைந்த உடனேயே அரசன் இயற்கை எழிலில் மெய்மறந்து போய்விட்டான். ஆஹா, எவ்வளவு மனோரம்யம் வாய்ந்த பிரதேசம்! உண்மையில் இது தூய்மை வாய்ந்த இடமே. சாக்ஷாத் ஜகதாம்பிகை இங்குதான் வாசம் செய்கிறானோ என்ற வார்த்தைகள் வியப்படைந்த அரசனின் வாயிலிருந்து தானாகவே வெளிப்பட்டன. பிறகு அருவி நீரில் குளித்தான். தண்ணீரில் இறங்கிக் குளிக்கும் அவசியம் அரசனுக்கு ஏற்படவில்லை. நீர்வீழ்ச்சியிலிருந்து தெரித்த நீர்த்துளிகளே அவன் உடலை நனைத்துவிட்டன. ஸ்நானம் முடிந்ததும் கோவிலில் நுழைந்து தேவியை வழிபட்டான். பிறகு அந்த தபஸ்வியிடம் சென்றான். தவச் சிரேஷ்டரே, தாங்கள் எத்தனை காலமாக ஹோமம் செய்து வருகிறீர்கள்? பக்கத்தில் இருக்கும் மலை போன்ற சாம்பல் குவியலைக் கண்டால் மலைத்துப போகிறது. இத்தனை காலமாக ஹோமம் செய்து வரும் காரணம் என்ன என்று வினவினான் விக்கிரமன். மன்னவா, நான் ஹோமம் செய்ய ஆரம்பித்து 100 வருஷங்கள் ஆகிவிட்டன. 100 வருஷங்களா? இத்தனை காலமும் தேவி திருப்தி அடையவில்லை? ஆம் அரசே, சப்தரிஷி மண்டலம் ரேவதி நக்ஷத்திரத்தின் முதற் பாதத்தில் இருந்தபோது இந்த ஹோமத்தை ஆரம்பித்தேன். இப்போது அசுதி நக்ஷத்திரத்திற்கு அது வந்துவிட்டது. தேவியின் அருள் எனக்கு இன்னும் கிட்டவில்லை. தபஸ்வியின் வார்த்தைகளைக் கேட்ட அரசன் மிகவும் மனம் வருந்தினான். ஐயா, தங்களுக்கு தேவியின் அருள் கிட்ட நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஹோமகுண்டத்தினருகே சென்றான். மனதை ஒருமுகப்படுத்தி ஹோமம் செய்தான். அப்போது தேவி பிரத்யக்ஷமாகவில்லை. அதன் மீது விக்கிரமன் உடைவாளை உருவி, தேவி, அடியேன் செய்த இச்சிறு ஹோமம் உன்னை திருப்திப்படுத்த போதவில்லை போலிருக்கிறது. இதோ என் சிரத்தை அறுத்து உனக்கு ஹோமம் செய்கிறேன் என்று ஓங்கினான். சட்டென்று தேவி பிரத்யக்ஷமாகி அவன் கையை பிடித்துக் கொண்டு விட்டாள். அரசனின் கை தானாகக் கீழே இறங்கியது. அம்பிகையைக் கண்டதும் கத்தியை உரையிலிட்டு வணங்கினான். தாயே, 100 வருஷ காலம் இடைவிடாமல் உன்னையே தியானித்து ஹோமம் செய்துவரும் இத்தபஸ்விக்கு தோற்றம் அளிக்காதிருந்து விட்டாய். தலையை அறுத்து ஹோமத்தீயில் இடுகிறேன் என்றதும் உடனே ஓடிவந்து விட்டாயே, ஏன்? விக்கிரமா, இத்தபஸ்வி 100 வருஷங்களாக என்னை தியானித்து ஹோமம் செய்து வருவது உண்மையே. 100 வருஷங்கள் மட்டுமல்ல, 1000 வருஷங்கள் இத்தபஸ்வி ஹோமம் செய்தாலும் என்னை திருப்திப்படுத்துவது முடியாது. இவன் ஏகாகிர சித்தம் உடையவனாய் ஹோமத்தில் ஈடுபடவில்லை.
என்னை தியானிக்கும் அதே சமயம் இவன் உள்ளத்தில் பல யோசனைகள் அலைபாயும், விரல்களை எண்ணியும் மடித்தும் பலவித நினைவுகளோடு அலையுண்டு கிடக்கும். மனத்தாலும் செய்யப்படும் இம்மூன்று பிரார்த்தனைகளும் பலிக்காது போய்விடும். எவ்விதமெனில் கட்டையிலோ அல்லது கருங்கல் செங்கலிலோ தெய்வத்தைக் காண முடியாது. உள்ளத்திலேதான் தெய்வத்தைப் பார்க்கலாம். ஆகவே இருதயமே முக்கிய காரணம். இருதய சுத்தமே காரியத்தில் வெற்றி அளிக்கவல்லது. மேலும் மந்திரம், தீர்த்தம், புண்ணிய ஸ்தலம், அந்தணன், தெய்வம், ஜோசியன், வைத்தியன், ஆசாரியன், குரு இவர்களிடம் வைக்கும் நம்பிக்கையைப் பொறுத்தே அவரவர் பெறும் வெற்றி இருக்கிறது. ஒரே உறுதியுடன் இவன் காரியத்தை மேற்கொள்ளவில்லை. மனதை பல விஷயங்களில் செலுத்திக் கொண்டே ஹோமத்தில் ஈடுபட்டதால் என் அருள் இவனுக்கு கிட்டவில்லை. இவ்வாறு தேவி சொல்லி முடித்ததும் விக்கிரமாதித்தன் அவளை வணங்கி மேலும் சொன்னான். தேவி, என் விஷயத்தில் நீ முழு திருப்தி அடைந்தே தோன்றியிருக்கிறாய். இன்னும் எனக்கு வேண்டிய வரத்தைக் கேட்குமாறு அனுமதிக்கிறாய். தேவி, இது உண்மையானால் இவ்வந்தணன் எக்காரணம் கொண்டு மிகுந்த கஷ்டத்துடன் இத்தனை காலம் ஹோமம் செய்து வந்தானோ அதை பூர்த்தி செய்ய வேண்டும். இதுவே நான் விரும்பும் வரம். அவன் வரத்தை கேட்ட தேவி அளவில்லா ஆனந்தம் கொண்டவனாய், விக்கிரமா, நீ பெரிய மரத்தைப் போன்ற பரோபகாரி. உன்னைச் சேர்ந்தோர்களுடைய கஷ்டத்தைக் கண்டு மனமிறங்கி அவைகளைத் தாங்குகிறாய். அக்கஷ்டங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க அலும் பகலும் பாடுபடுகிறாய். பெரிய மரங்கள் மற்றவர்களுக்கும் நிழல் கொடுக்கின்றன. ஆனால் அவைகளோ கடும் வெயிலில் நிற்கின்றன. அவை மற்றவர்களுக்கே பழங்களை கொடுக்கின்றன. தங்களுக்காக அல்ல, இன்னும் கேள், மற்றவர்களுக்காகவே ஆறுகள் ஓடுகின்றன, பசுக்கள் பால் கொடுக்கின்றன, மரங்கள் பழங்களை அளிக்கின்றன. அவ்விதமே உயர் குணமுள்ள பெரியோர்கள் தங்கள் சக்தியை மற்றவர்களுடைய நன்மைக்காகவே உபயோகிக்கின்றனர். இது உன் விஷயத்தில் வாஸ்தவமே. எப்படியெனில் உனக்கு வேண்டிய வரத்தைக் கேள் என்று சொன்னபோது, தபஸ்வியின் கஷ்டத்தைக் கண்டு அவன் விருப்பத்தை பூர்த்தி செய்யும்படி கேட்கிறாய். நீ விரும்பியபடியே அவனுக்கு வேண்டியவற்றை பூர்த்தி செய்கிறேன். இவ்வாறு திருப்தியடைந்து தேவி தெரிவித்து விக்கிரமன் விரும்பியவாறு தபஸ்வியின் வேண்டுகோளை பூர்த்தி செய்தாள். விக்கிரமானும் மனமகிழ்ந்து தன் நகரம் திரும்பினான். இவ்வாறு பதுமை கதை சொல்லி முடித்தது. பொழுதும் அஸ்தமித்தது. போஜராஜனும் திரும்பிச் சென்றான்.